என்னுடைய பேர் வந்து அக்பர் பாதுஷா. நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். எங்களுடைய ஆர்ஜின் வந்து டெய்லரிங். இதுபோல் நாங்கள் டெக்ஸ்டைலில் வந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக எனக்கு பிகேசி சாருடைய அறிமுகம் கிடச்சிது. அதுக்கப்புறம் பிகேசியில் இப்போ நம்ம ஜிஎஸ்டி, ஐடி ஃபைல் பண்ணுறது, இன்டர்னல் ஆடிட்டிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். இந்த 2 இயர்ஸ் அவங்களோட ஜேர்னி பண்ணதில் எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டினா என்னமே தெரியாமல் இருந்தோம். இன்றைக்கி ப்ராப்பராக ஃபைல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இயர்லேயே பார்த்தா ஒரு 8th மந்த்து 9th மந்த்து நான் பே பண்ணவே இல்லை. ஏன்னா எங்களுடைய அமௌண்ட் ப்ராப்பராக ஜிஎஸ்டி இதுக்கு முன்னாடி பண்ணவங்க ஃபைல் பண்ணாதனால ஒரு 2,40,000 வரையே எங்களுடைய அமௌண்ட் இருந்தது. அதை ஃபுல்லாக சரி பண்ணி ஒரு 8 மந்த் வரையே நான் ஜிஎஸ்டியை பே பண்ணலை. பிகேசிலேருந்து அதை பண்ணி கொடுத்தாங்க. இப்போ ப்ராப்பராக கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ஐடி ஃபைலிங்கும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ்லேருந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸில் எங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வர அனுப்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு பிகேசியில் போனதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜாக நினைக்கிறேன். அதே மாதிரி இன்டர்னல் ஆடிட்டிங் பண்ணதில் நல்லா எங்களுடைய டெட் ஸ்டாக் கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த 2 இயர்ஸில் ஒரு 1.7 crores ஸ்டாக்கை நாங்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம், கம்மி பண்ணியிருக்கோம் டெட் ஸ்டாக்கை. இன்னொரு சந்தோஷமான விஷயம், நாங்கள் இப்போ எங்களுடைய ஷாப்புக்காக ஒரு புதுசாக ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 8,600 square feet பேங்க் லோனோ ஓடியோ இல்லாமல் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து பிகேசியில் பிரகாஷ் சார் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க எனக்கு. இன்ஷால்லா கூடிய விரைவில் அங்கே புது பில்டிங்கும் பண்ணுவோம். அதுக்கே எங்களுக்கு பிகேசி ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு இது என்னென்னா, ஆல் சொல்யூஷன் பிஸ்னஸில் இன்றைக்கி சாஃப்ட்வேர்லேருந்து ஜிஎஸ்டி ஃபைலிங்லேருந்து இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்லேருந்து ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன் பிகேசியாக இருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு.